இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய சிரிப்பேன். ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா என் முன்னாடி தான் உக்காந்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நானும் அம்மாவும் என்ன பிளான் பண்ணோம், ஓகே மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம், எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்கே வீட்டில் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் சரி ஓகே, வெத்தலை வேணும் அண்ட் என்னம்மா சொல்லுவாங்க இதுக்கு, வாழை இலை வாழை மரம் வேணுமே, அதுக்காக வச்சு நம்ம போகலாம் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு போயிட்டோம். ஆனால் 3500க்கு ஷாப் பண்ணியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் அண்ட் எதுக்கு வாங்கியிருக்கோம்ன்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். என்னன்னா சாமந்தி பூ, இது வந்து இங்கே வாங்கிட்டோம். 2 மார் வந்து 300 ரூபா வந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஷாப் அப்படின்ட்டு பண்ணது. அண்ட் இது வந்து செண்டுவானா, செண்டு பூ எவ்வளோம்மா இது? 50 ரூபாய். இது 1 கிலோ 50 ரூபாய். ரேண்டமாக கிடைக்கிறது நான் அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு கூட நான் சொல்கிறேன். இது வந்து நெல்லிக்காய். எங்கள் அம்மா ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தாங்களாம், இதை வந்து பாயில் பண்ணிவிட்டு ஹனியில் போட்டு சாப்பிட்டா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு. யாரோட ஹெல்த்துக்கு? என்னோட ஹெல்த்துக்கு. அவங்களோட ஹெல்த்துக்கெல்லாம் இருக்காது. எனக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னா நல்லா பண்ணுவாங்க அவங்க. அண்ட் வாழைக்காய் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதுலேயும் பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 50 ரூபா. 50 ரூபாய்க்கு 5 வந்திருக்கு. 10 ரூபா ஒன்று கணக்கு. எல்லாம் சீக்கிரம் காட்டிடுறேன். நான் எதுவுமே கட் பண்ண மாட்டேன், அப்படியே லென்த்தாக போனால் ஓகே. அண்ட் இது வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு வாங்கினோம். அம்மா வந்து ஈவினிங் பிரசாதம் பண்ணுவாங்க, நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல. இது கன்னடத்தில் வந்து பித்ரு அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது. இது எதுக்கு நல்லது அப்படின்னா, நமக்கு ஸ்டமக்கில் நமக்கே தெரியாமல் ஸ்டோனு இல்லைன்னா முடி ஹேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இது சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது, கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோரோவர் இது அடிக்கடியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இது வந்து 2லேருந்து 50 ரூபாய் சொன்னாங்க. 2 எடுத்தோம். இது சமோசா. மார்க்கெட்டுக்கு போனாலே இந்த சமோசா இல்லாமல் நாங்கள் வர மாட்டோம். ஸோ சமோசா வாங்கியிருக்கேன். இதுவுமே அது கூட எடுத்தது தான். அண்ட் இந்த பைனாப்பிள் எனக்கு பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. ஆனால் டெக்கரேஷனுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அம்மா வாங்கினாங்க. 2லேருந்து 60 ருபீஸ். 2லேருந்து 60 ருபீஸ். அப்புறம் இன்னைக்கு கூட லீவ், கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால சத்தம் உங்களுக்கு இருந்தே இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாளையண்ணம், பனானா, வாழைப்பழம் எவ்வளோ? 100 ருபீஸ். இது 1 கிலோ 100 ருபீஸ். மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம்னா கூட்டம். நம்ம ஜஸ்ட் நின்னா ஓகே தான், அப்படியே நம்மளே தள்ளிட்டு போயிடுவாங்க, நம்ம நடக்கிறதே வேணாம், அந்த அளவுக்கு கூட்டம். எனக்கு கூட்டத்தில் போக பிடிக்காதுதான், பட் ஸ்டில் வண்டி ஓட்டணுமே, ஒரு டிரைவர் வேணுமே எங்கள் அம்மாவுக்கு, அதனால நான் போகிறேன். அண்ட் கொய்யாக்கா, இது வந்து ஒயிட்டு, எனக்கு ரெட்டு பிடிக்காது, ஒயிட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஈவன் எங்கள் அம்மாவுக்கு ஒயிட் தான் பிடிக்கும். 1 கிலோ வாங்கணும். எஸ்டமாவது 70 ரூபாய், 70 ருபீஸ் அது. அண்ட் இலையெல்லாம் எங்களுக்கு நிஜமாக வாங்க முடியாது. ஒரு இலை வந்து 3 ருபீஸ் ஒரு இலை. அதனால நாங்கள் அங்கேயே மெயினாக போனது இதுக்காக. ஆனால் வாங்கிட்டு வந்தது இவ்வளோ, இன்னுமே இருக்குது, நான் காட்டுறேன். இது எவ்வளோமா? 100 ருபீஸ். இதுவுமே 100 ருபீஸ். அவ்வளோதான், இந்த பேக்கோடது முடிஞ்சது. இவ்வளோ வாங்கியிருக்கோம். அண்ட் அடுத்த பேக் வந்து கெஜ்ஜபத்தி. கன்னடத்தில் கெஜ்ஜபத்தி சொல்லுவாங்க. இது வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ரேஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் அலங்காரம் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் டச் வந்து இந்த ரெட் கலர்து போடுவாங்க. ஸோ அது லக்ஷ்மி அம்மா அவங்களது. அண்ட் இதுவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாமரைப்பூ லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து எதுக்கு நான் வாங்கினேன்னா, அவங்க வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்ட்டு ஏதோ பழைய நோட்டு கொடுத்தாங்க. அதுக்கு நான் வேணாம், எனக்கு இதே கொடுத்துருங்க அப்படின்ட்டு வாங்கினேன். அந்த பழைய நோட்டு வாங்கியிருந்தா எனக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும், அதனால. அண்ட் இதுவுமே 80 ருபீஸ். இது ஊதுவது. எங்கள் அம்மா பூ மார்க்கெட்டுக்குள்ளே போனாங்க, என்ன ஒரு இடத்துல உக்காருடான்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல நான் உக்காரல, நானும் ஏதாச்சும் போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தேன். அண்ட் இது வந்து சாமிக்கு வாங்கினது, தெரியுதா?
இதெல்லாம் சாமிக்கு வாங்கினது தான். இன்னுமே ஏதேதோ குட்டி குட்டி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த சாரீ 2 சாரீ வாங்க நான் வந்து கருமாரி அம்மாவுக்கு குட்டி சாரீ தான் எடுக்க போனேன். அங்கே கடை ஓப்பனாக இருக்கல, வேற என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த 2 சாரீ நான் எடுத்திருக்கேன். ஒன்று 300 மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் இப்போ கட் பண்ணிவிட்டு சாமிக்கு கட்ட போகிறோம். கருமாரி அம்மாவுக்கு, லக்ஷ்மி அம்மாவுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டோம், பட்டு புடவை எடுத்திருக்கோம். அண்ட் லைட்ஸ் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு லைட்ஸ் போடலாமே அப்படின்னு 2 லைட்ஸ் நான் வாங்கினேன். ஒன்று 150 மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் இது என்ன எழுத்துறோம், மயில். இது வந்து 9க்கு வந்து 100 rupees கொடுத்தோம். எனக்கு முருகருக்கு மயில் பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால எனக்கு முருகரை பிடிக்கும், அதுக்காக வாங்கினது. இது வந்து ரொம்ப டூ மச்சுங்க. இது 20 ரூபாய். இது ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் 20 ரூபாய். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டோம். கனகாம்பரம் எவ்வளோ தெரியுமா? 4000 ரூபாய் கேஜி. 4000 ரூபாய். எங்கள் அம்மா 100 கிராம் வாங்கினாங்க, 400 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அண்ட் இவ்வளோதான் வாங்கினோம். இது என்னம்மா பாக்கு வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். இது இவ்வளோ இருக்குது. இது 4 கேஜியா? 4 கேஜி வாங்கியிருக்காங்க. எவ்வளோ காசு? 120 ருபீஸுக்கு 4 கிலோ வாங்கியிருக்கோம். வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் இதெல்லாம் சூஜிಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು, ஊசியில் குத்தணும் நான் தோரணம் போடுறதுக்கு. அண்ட் ஃபைனலாக இது என்னம்மா, இது வாழை மரம் வாங்கணும். ஸோ அவ்வளோதான் இல்லை, நிறையவே வாங்கியிருக்கோம். எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு போய் நான் அவ்வளோ வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு எப்படி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம், எப்படி சாரீ கட்ட போகிறோன்ற ஒரு வீடியோ நான் போடுறேன். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வார்த்தை நான் சொன்னதில்லை. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் மறுபடியும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால பாருங்க. எல்லாருக்குமே பாய்.